க்ரீன் ஃபிஷ் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பல் வெள்ளை பூண்டு, 1 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, மல்லி புதினாவும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி நிறையாவே போட்டுக்கலாங்க. நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நான் 2 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளி மீன் தான் வாங்கியிருக்கிறவங்க 2 மீன் வாங்கியிருக்கோம். இப்போ மசாலா அதில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக உள்ளே பிடிக்கிற மாதிரி பின்னாடி அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் நல்லா நம்ம மசாலா கோட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீசர்லேயோ அல்லது நல்ல வெயில்லையோ வச்சுக்கலாங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளேலாம் நல்லா பிடிச்சி நல்லா ஜூஸியாக இருக்கும். மீன் சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றி மீன் பொரிச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ மீனை நம்ம வச்சுக்கலாம். 1 hour ஊற வச்சு நான் எடுத்துட்டேன். நல்லா வெயிலில் வச்சு தாங்க எடுத்தேன். இப்போ மசாலாவை அது மேலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வெந்தவுடனே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டில் நீங்கள் பொரித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். சிம்மில் வச்சு ரொம்ப லேட் ஆகும். நான் வீடியோக்காக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது 1 hour கூட ஆகும். நல்லா வேக இருக்குது. சிம்மில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நமக்கு க்ரீன் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.